ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹூஷியன் டோரா கடைசி எபிசோட தான். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் வரீங்களா, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் அங்கே தாக்குறதுக்கு வந்தா, வேற ஒரு இடத்துலேருந்து ஸ்னோ யோக்காய்ஸ்லாம் தாக்குறதுக்கு வந்து இது கூடவே ஹியூமன்ஸோட படையும் வர அங்கே கம்மியாச்சும் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆக்கிட்டோம், இருந்தாலும் நாங்கள் வந்துட்டோம், பரவாயில்ல, நீங்கள் ஒரு நல்ல வேலையை தான் பண்ணியிருக்கீங்க. லீடரும் இப்போதான் வந்து சொல்கிறாரு, எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரியுது, இதுக்காக இந்த பீஸ்ட் ஸ்பியர் உன்னை தேர்ந்தெடுத்ததுன்னு. அப்படி எங்க கிட்ட அந்த பீஸ்ட் ஸ்பியர் இருந்திருந்தாலும் உங்களால கண்டிப்பா அந்த ஹாக்கமனை தோக்கடிக்க முடியாது. நீ வந்து நிறைய இடத்துக்கு போய் நிறைய பேரோட பாண்டிங்ஸா உருவாக்கி இருக்க, அதனால தான் நம்மளால இப்போ ஜெயிக்கவும் முடியுது. இதே மாதிரி அவங்க தாக்குறாங்க, இதையும் ஒருத்தங்க ரெக்கார்ட் பண்ண அது லைவா டெலிகாஸ்ட் ஆகுது. இதனால மக்களோட பயமும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க போகுது. நாக்கமுரா என்ன பண்ண இருக்க, எல்லாருக்கும் நீ இன்னமும் சர்வ் பண்ணணும். இதே மாதிரி அவங்க சர்வ் பண்றாங்க. நான் ஜப்பானிய முழுங்க போனாலும் நிறைய பேர் இங்க இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, வந்து கண்டிப்பா முழுங்காது, அவங்க வந்து கண்டிப்பா காப்பாத்துவாங்கன்னு. அதே மாதிரி இங்க நிறைய பேர் பசியில இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம தான் உதவணும். அதனாலேயே எல்லாருக்கும் அவங்க உதவுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்கும் பயம் போக ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜப்பான் முழுக்க இருக்கிற அந்த பயம் அது வந்து கொஞ்சிங்கனே போகுது. அதுக்கப்புறம் தான் அந்த ஹாக்கமினி யோசிக்குது, இது எல்லாத்துக்குமே யாரு காரணம், அதே மாதிரி நான் எங்க தப்பு பண்ணேன், எல்லாமே கரெக்டா தானே போச்சு, இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது, அது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தானா. அங்க திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதோட உடம்புல ஏகப்பட்ட கிராக் எல்லாம் விழ ஆரம்பிக்குது. கைசும் என்ன நினைக்குதுன்னா, அவ்வளவுதான், அதோட கதை முடியுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா மைக்கோ கத்ரா, சீக்கிரம் எல்லாருமே டப்புன்னு பின்னாடி போங்க. கேட்டோன்னே எல்லாருமே பின்னாடி போறாங்க. அங்க ஒரு வித்தியாசமான புகையும் பரவ ஆரம்பிக்குது. அது உள்ள அவங்களால நிக்க கூட முடியல. இதனால எல்லாருமே பேரியரை விட்டு வெளில வந்துடுறாங்க. நம்ம எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா அந்த ஹாக்கமன் கிட்ட இருந்து ஒரு பாய்சனஸான புகை பரவுது, நம்மளால இப்ப உள்ள போக முடியாது. அது சரி, உஷியோவும் டோராவும் எங்க, அவங்க இன்னமும் உள்ளதா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ள உஷியோக்கும் டோராக்கும் அதனால எதுவும் அஃபெக்ட் ஆகல. அங்க உஷியோ சொல்றான், எனக்கு இதனால எந்த விதமான அஃபெக்டும் இல்ல, உனக்கு எப்படி, எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அட, நீங்க வந்து இன்னமும் இங்கதான் இருக்கீங்களா, ஆனா பரவாயில்ல, ஏன்னா எப்படியோ நீங்க இங்க காலியாக போறீங்க. அங்க டோராவும் சொல்லுது, ஹே உஷியோ, இங்க மனுஷங்க இததான் ஒன் அண்ட் ஒன் பேட்டில்னு சொல்லுவீங்க, நம்ம அதை பண்ணலாமா. ஹாக்குமன்னு சொல்லுது, ஓ அப்பனா என்ன அழிக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா, நான் சின்னதா இருக்கலாம், ஆனா என்னோட பவர் அது ஒன்னும் குறையல, நல்லா அசால்ட்டா உங்களை கொல்ல முடியும். ஒரு வால்லையும் ஒரு யோக்காயா அதை அடக்கி வச்சிருக்கு. ஒன்னுத்துல எலக்ட்ரிக், இன்னொன்னுல விண்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வால்ல அடக்கி வச்சிருக்கு. அதனால என்ன அழிக்கிறது கஷ்டம். அங்க டோராவும் பயங்கரமா தாக்குது. அங்க டோராவோட அட்டாக் எதுவும் வேலைக்கே ஆகல. உஷியோவும் அங்க தாக்குறானா, உஷியோட அந்த ஆர்மர் அதுதான் அங்க உடஞ்சு போகுது. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் தாக்கி ரொம்ப தூரமா தள்ளி விடுது. சைடு உஷியோட அம்மாவும் மைக்கவும் சொல்றாங்க, நம்ம தான் அந்த பேரியருக்கு ஒரு கீ ஸ்டோனா இருக்கும், இந்த ஸ்டோன் பில்லரை விட்டு நம்ம வெளியில போக கூடாது, ஏன்னா நம்ம தான் அந்த பேரியரை ப்ரொடெக்ட் பண்ணும், அதுவும் இந்த ஹாக்கமனை அழிக்கிற வரைக்கும். அங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் அவங்க முன்னாடி வந்தா ஜஸ்ட் மிஸ்ல பாட்டில் இருந்து நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த யோக்கை அது வந்து குயினும் கிரியோவும் வரான். அங்க கிரியோவும் சொல்றான், கவலைப்படாதீங்க, கோஹமே சாக் கூட ஒரு மெம்பரா நான் இருந்திருக்கேன், இதனால இது என்னோட டியூட்டி, நான் தான் உங்க ரெண்டு பேரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த சைடு அந்த மாங்குகளும் அவங்களோட பேரியரை விடவே இல்ல, தெரிஞ்ச அளவுக்கு அவங்களோட எனர்ஜியை சென்ட் பண்ணிக்கினே இருக்காங்க. இங்கேயும் மாஸ்டர்ஸ் தான் நம்ம சத்தோரோ, ஜின்னு, இனோவா, அவங்க மூணு பேரும் பயங்கரமா தாக்கி எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க. சீன்ல ஹாக்மன் நம்ம டோராவை தாக்கி இருக்கும்ல, அதனால டோராக்கு அங்க பயங்கரமா அடிபட்டிருக்கு. அங்க டோரா கிட்டயும் அது சொல்லுது, நீ ரொம்ப வீக்கு, உன்னாலலாம் என்ன எதுவும் பண்ண முடியாது. இடத்துலதான் நம்ம உஷியோவும் இருக்கான், அவனும் அங்க விட்டு கொடுக்காம ஏந்துக்கிறான். இல்ல, இந்த மாதிரி நாங்க ஒன்னும் அப்படியே விட்டு கொடுக்க போறது இல்ல, எல்லாரையுமே நாங்க காப்பாத்தணும், அதுக்காக நான் வந்து சண்டை போடுவேன் அப்படி எழுந்து நிக்கிறானா. அவனோட அந்த பீஸ்ட் ஸ்பியர் திரும்ப அவனை பீஸ்டா மாத்த ட்ரை பண்ணு. அங்க கொஞ்சம் கொஞ்சமா அவன் பீஸ்டா மாறான். அடைச்சு இந்த மாதிரி டைம்லயா, இல்ல நான் வந்து இந்த மாதிரி டைம்ல இழக்க கூடாது என்னோட கான்சியஸ்னஸ். அங்க பின்னாடியே டோராவும் கேக்குது, அடே உங்களாலாம் எதுவுமே பண்ண முடியாதா, நீங்க வந்து சொன்னீங்கல்ல பேட்டில்ல என்ன இன்னமும் ஸ்ட்ராங் ஆக்குறீங்கன்னு, அதெல்லாம் என்ன கதை, நீ ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா தான் இருக்க டோரா, ஏன்னா உனக்கே தெரியலையா, இந்த மாதிரி நீ பல வருஷம் வாழ்ந்திருக்க, அதே மாதிரி எங்களை மாதிரி நீ ஒன்னும் ஸ்டோனா மாறல. அந்த அசாஃபஸ் அதுங்களோட உருவமும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஹாக்கமனமா தான் அதுங்க அங்க சொல்லுது, இப்போ எல்லாமே உங்க கையில் தான் இருக்கு, இந்த மாதிரி நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இதனால அந்த இடத்துல எல்லாமே பயங்கரமா தாக்குது. கடைசியில அந்த 4 அசாஃபஸ் இதுங்க 4 எந்த போயிடுது. சைடு அங்க சாயா கேட்டை தந்துருப்பால, அங்க நம்ம ஹியாவும் ரீகோவும் வரா. அந்த இடத்துக்கும் ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வர ஆரம்பிக்க பக்கத்துல இருக்க அந்த யோகை சொல்லுது, இந்த மாதிரி இந்த கேட் இது வந்து ரொம்ப முக்கியம், நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ண பாக்குறேன், ஆனா அதோட பவர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, நான் ஆல்ரெடி ஒரு வீட்டை அவங்க வெடிக்க வச்சிருப்பாங்களே, அப்பயே அதோட பவர்லாம் போயிடுச்சு, இப்போ நான் வந்து அந்த அளவுக்கு பவரா இல்ல, என்னால இதுங்களை தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள அதுங்க தாக்க வருமா, திடீர்னு ஒரு பயங்கரமான கை வந்து அவங்கள கொள்ளுது. அதுக்கு காரணமும் நம்ம ரீகோட அப்பா தான். திரும்ப அது தாக்குவது, ஆனா இந்த வாட்டி ஒரு பெரிய பிளைனால அதோட கதையே முடியுது. அதுக்கு காரணம் நம்ம ஹீனாவோட அப்பா தான். இதே மாதிரி இவங்க இங்க ப்ரொடெக்ட் பண்றாங்க. சைடு அவங்க ரெண்டு பேரோட சண்டையும் போகுதா. அங்க ஹாக்குமன் என்னதான் அந்த பீஸ்ட் ஸ்பியரை பார்த்து பயப்படலன்னு சொன்னாலும் அது வந்து ஒரு பக்கம் அது பயந்து தான் இருக்கு. பின்னாடி அது தாக்குறதுக்கு வந்து அது
அதுக்குள்ள 2 பேர் யாரோ ஒருத்தங்க தாக்குறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம அகிபாவும் நம்ம யூவும் தான். அகிபாவும் சொல்றான், நான் இங்க வந்ததுக்கு காரணம் உன்னை மீட் பண்ணதான். நான் என்ன கொஞ்சம் லேட்டு, இதுக்கு மேல உன் கிட்டதான் இருக்கு. இதே மாதிரி நம்ம உஷியோக்கு அங்க ஒரு நம்பிக்கை வர உஷியோவும் கத்திக்கினே தாக்குறான். டோராவும் அங்க தாக்கும் போதே சொல்லுது, இத்தனை வருஷம் ஐயோ எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஆனா எனக்கு தெரியல இந்த மாதிரி ஏதாச்சும் மாறுச்சானு. உஷியோவும் தாக்கும் போதே சொல்றான், போன வருஷம் வரைக்கும் ஒண்ணுமே தெரியாத ஒரு சின்ன பையனா இருந்த, இப்ப அப்படி இல்ல, எல்லாமே மாறிச்சு. ஏன்னா எல்லாருமே எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க, அதுக்கும் மேல நான் தான் இதை அழிக்கணும். இந்த சைடு அங்க உஷியோட அம்மாவும் எப்படியோ அவங்க போராடுறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் உஷியோட அப்பாவும் கண்டிப்பா இதுக்காக போராடின்னு இருக்காருன்னு. அதனால என்னங்க கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். இதே மாதிரி அவங்க பண்ணுவாங்களா? ஒரு கட்டத்துல தாக்க வரும். மிஸ்ல அங்க உஷியோட அப்பா காப்பாத்துறாரு. என்னங்க நீங்களா? ஆமா, இந்த மாதிரி நான் வந்துட்டேன், எதை நினைச்சோ நீ கவலைப்படாத, சீக்கிரமா இதை முடிச்சுட்டு நம்ம ஒன்னா வீட்டுக்கு போகலாம். என்னங்க உங்களோட முடி அது வந்து வெள்ளையாயிச்சா? அப்புறம் அவங்க பேரியரா அவங்க உருவாக்குறாங்க. இந்த சைடு கமியாச்சி சிப்ளிங்ஸ் அதுங்க தாக்க வருமா? திடீர்னு ஜூரோட சோல் அங்க காப்பாத்துது. அவங்களுக்கு அங்க இதனால எதுவுமே ஆகல. ஜூரோ இப்பவும் நம்மள காப்பாத்திருக்காரு, நம்ம வந்து அதுங்களை விடக்கூடாது. சைடு அந்த ஹாக்குமன்னு சொல்லுது, நீங்க என்னோட நிலைமையை இந்த அளவுக்கு மோசமாக்கிட்டீங்க. அதே மாதிரி நான் ஒத்துக்கிறேன், இந்த பீஸ்ட் ஸ்பீரை பார்த்து நான் பயப்படுறேன் தான். அந்த விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுவும் எப்படி கண்ணை வச்சுதான். ஆனா இதுக்கு மேலேயும் இந்த கண் எனக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த ஹியூமன்ஸை கூட நான் அழிக்க விரும்பல. இப்போ உங்க 2 பேரை எப்படியாச்சும் நான் கொல்லணும். உங்க கண்ணை நோண்டி விட்டேன், சம வேகமா அங்கேயும் இங்கேயும் போய் தாக்குது. விஷயக்கு ஒண்ணுமே புரியல. இதால எப்படி சம வேகமா தாக்க முடியுது? அதுவும் கரெக்டா நம்ம கிட்ட வந்து தாக்குது. அதுக்கு காரணம் உன்னோட டீமன் ஸ்பியர், அதோட பிரசன்ஸ் என்னால ஃபீல் பண்ண முடியுது. இதே மாதிரி அது தாக்கிங்கனே இருக்கா. அங்க உஷியோ கிட்ட அது சொல்லுது, உஷியோ நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு. போரா உஷியோட பீஸ்ட் ஸ்பியரை அப்படியே முதுகுலயே குத்திக்குதா. அதனால அந்த பீஸ்ட் ஸ்பியரோட பிரசன்ஸ் அது வந்து அதுக்கு தெரியவே இல்லை. அது பயங்கரமா அங்கேயும் இங்க தாக்குது. நீங்க எங்க இருக்கீங்க? மரியாதையா சொல்லுங்க, உங்களை வந்து நான் கொல்லணும். ஆமா டோரா, நீ வந்து எதுக்காக இப்படி பண்ண? எல்லாமே ஒரு காரணம் தான். ஏன்னா அப்பதான் அதால நம்மள தாக்க முடியாது. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாமுராய், அவரு தான் இந்த பீஸ்ட் ஸ்பியரை வச்சு என்ன சீல் பண்ணாரு. அந்த டைம்ல என்னோட மைண்ட் முழுக்க எல்லா விஷயமும் குழம்பி போயிடுச்சு. அதே மாதிரி அந்த சாமுராய் அவரும் உன்னமா தான் இப்ப பீஸ்டா மாற வேண்டியது. ஏகப்பட்ட ஹியோஸ் வந்திருக்கும். அந்த டைம்ல அவன் குத்திருப்பானா? இதுங்களுக்கு சென்சேயா இருக்காது. இதே மாதிரி தான் இப்போ இங்க விஷயம் நடக்குது. இந்த விஷயம் ஹாக்கமனுக்கும் தெரியாது. அப்பனா என்னால அதை டிடெக்ட் பண்ணாத மாதிரி நீ பண்றியா? அங்க டோராவும் சொல்லுது, என்ன நீ பண்ற? சீக்கிரம் அந்த பீஸ்ட் ஸ்பியரை அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் கொண்டு வா. அதே மாதிரி நான் கரெக்டா கிட்ட போகும்போது அதை கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோ. டோரா, நீ ஒண்டி கூலா இருக்கணும்னு ட்ரை பண்ணாத, நானும் உன்னை காப்பாத்துவேன் கண்டிப்பா, எனக்கு எதுவுமே ஆகாது டோரா. இதே மாதிரி அவங்க 2 பேரும் சம வேகமா முன்னாடி போறாங்களா. அந்த ஹாக்குமேன் ஒரு பெரிய பிளாஸ்ட் பந்து டைரக்டா டோரா மேல படுறதுக்கு வரும். ஜஸ்ட் மிஸ் அங்க ஹீரோ காப்பாத்துறான். டேய் முட்டாள், நீ வந்து ஏன்டா என்ன காப்பாத்துற? இல்ல, நீ ஒண்டி வலியை அனுபவிக்க கூடாது, இது எனக்கு எதுவுமே இல்ல, நீ கவலைப்படாத டோரா, இந்த மாதிரி உனக்கும் எதுவுமே ஆகாது. இதே மாதிரி அந்த ஸ்பியரை வெளியில கொண்டு வந்து சம வேகமா அதோட வாயிலே குத்துறான். அங்க ஹாக்குமேனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி நான் வந்து ஒரு இம்மார்டல் ஆச்சு, நான் மத்தவங்களோட வெறுப்பால உருவானேன், நான் இப்ப எப்படி நான் அழியிறேன், நான் இன்வென்சிபிள் ஆச்சு. அங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹாக்குமேனும் அழியுது. அங்க அழியும் போதே அது வந்து சொல்லுது, யாராச்சும் என்னோட பேரை எடுங்க, யாராச்சும் என்னோட பேரை கோயட்டா வச்சு எடுங்க. நான் உண்மையை சொன்னா இந்த மாதிரி என்னோட பேர் ஒன்னும் ஹாக்குமேன் இல்ல, என்னோட பேரு அப்படின்னு அது சொல்ல போது அதோட கடைசி வாழும் அங்க அழிஞ்சு போகுது. அங்க அதுக்கப்புறம் தான் அதோட உருவத்தையே காட்டுறாங்க. அது ஒரு குழந்தை மாதிரி அப்படியே மேல போகுது. இப்பதான் நம்ம உஷியோக்கும் டோராக்கும் தெரியுது, இந்த ஹாக்குமேன் இருக்குல்ல ஒரு குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கு. அதால அப்படி பண்ண முடியல. இதுதான் ஒரு நல்ல வழியாவும் இருக்கு, அதை அப்படியே அனுப்பி வைக்கிறதுக்கு. இதை விட்டா வேற எதுவும் இல்ல. டோராவும் சொல்லுது, அவ்வளவுதான், இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, நானும் கூடிய சீக்கிரத்துல மறைய போறேன்னு நினைக்கிறேன். நீ அந்த பீஸ்ட் ஸ்பியரை அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், கிட்டே அந்த அளவுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். டோரா, நீ என்ன பேசின்னு இருக்க? நானும் பீஸ்ட் ஸ்பியரை அதிகமா பயன்படுத்திட்டேன், இப்போ நானும் உன்ன மாதிரி மாற போறேன். டோரா, நீ வந்து பிரியக்கூடாது, நீ சாப்பிடணும் இல்லையா என்ன? அதனால டோரா நீ வந்து போகாத டோரா. இல்ல விஷயம், நான் ஆல்ரெடி அதை பண்ணிட்டேன். டோரா எதை மீன் பண்ணி சொல்லுதுன்னா, நம்ம ஹீரோ ரத்தத்தை ஊத்திருப்பான்ல வாயில, அதை மீன் பண்ணி தான் சொல்லுது. டோராவும் ஒரு ஆவிய மாதிரி பறந்து போகுதா. உஷியோவால ஏத்துக்க முடியல. அப்படியே அவன் கத்துறான். பீஸ்ட் ஸ்பியரோட எஃபெக்டும் நம்ம உஷியோ மேல அதிகமாகுமா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பீஸ்டா மாறி நிற்கான். அங்க உஷியோவும் சொல்றான், அவ்வளவுதான், இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, நானும் டோராவா மாற போறேன்னு நினைக்கிறேன். இப்படி இவன் சொல்லும் போதே அந்த ஸ்பியர் அது வந்து தன்னால உடைஞ்சு போகுது. இதுக்குள்ள இருந்து அந்த பிரதரோட ஸ்பிரிட்டும் ஜேமியோட ஸ்பிரிட்டும் வந்து முன்னாடி அவங்க 2 பேரோட பேரண்ட்ஸ் வராங்க. ஜேமே, நீங்களா? ஆமா விஷயம், இந்த மாதிரி நீ பண்ண வேலைக்கு தேங்க்ஸ் சொல்லி போதுமான விஷயமா இருக்காது, அதனால இதுக்கப்புறம் எங்களோட வாழ்க்கைய உன்னோட பாடியில நாங்க கழிக்கலான்னு இருக்கோம், அதனால உனக்கு எதுவுமே ஆகாது. அவங்க 2 பேரும் பாடிக்குள்ள போறாங்களா. உஷோட உடம்பு பீஸ்டா மாற போயிருக்கும்ல, அது அங்க அப்படியே தன்னால நிக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் நல்ல வீட்டுக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு அங்க சாயாவும் சொல்றான், இந்த கேட்ட உள்ளல இருந்து ஒண்ணிதான் மூட முடியும், சோ நான் உள்ள போகணும்னு நினைக்கிறேன். என்ன சாயா
சாயா சொல்ல இருக்க, நீ உள்ள போக போறியா? ஆமா, இந்த மாதிரி உள்ளல இருந்து ஒண்டிதான் இதை பண்ண முடியும், அதுவும் எங்களால ஒண்டிதான். அங்க சாயா பின்னாடி இருக்க அந்த சின்ன யோகாயும் சொல்லுது, இல்ல சாயா, இந்த மாதிரி நீ அதை பண்ண வேணாம். ஏன்னா நான் உனக்கு பதிலா அதை பண்ணலான்னு இருக்கேன். நான் உன்னோட அம்மா, உன்னோட கிராண்ட்மா, அவங்க எல்லாருமே என்ன நல்லாவே பாத்துக்கினாங்க. அதனால இது எனக்கான டைம் உங்களுக்கு ஃபேவரை கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி நான் நிறைய வருஷம் வாழ்ந்துட்டேன், ரொம்ப ஜாலியா இருந்தேன். சோ நான் இப்ப போக வேண்டிய டைம்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க அதை பண்ணக்கூடாது. இல்ல இந்த மாதிரி நான் தான் அதை பண்ண போறேன். அப்படியே அவங்க போறாங்களா, அங்கதான் சாயாவோட அம்மாவும் இருக்காங்க. அதை பார்த்தவ கண்ணீர் விடுறா. இதே மாதிரி இந்த விஷயம் இங்க முடியுது. அந்த ஜப்பான் சிங்க் ஆகுதுல, அங்க இதுக்காக மத்த மாஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்டோனா மாது. நாங்க எல்லாருமே ஜப்பானை காப்பாத்த போறோம், ஜப்பான் அழியாம அப்படியே இருக்கும். ஆனா நீங்க கவலை வேணாம், இதெல்லாம் நாங்க இந்த கண்ட்ரிக்காக தான் பண்றோம். ஏன்னா இங்க இருக்கிற ஒரு விஷயமும் எங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதனால தான் நாங்க இப்படி பண்றோம். விஷயம் தானா, ரொம்ப நன்றி நான் உனக்கு சொல்லுங்க. அவன் இல்லனா நம்மளால ஜெயிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. அதே மாதிரி அதுங்க போகுதுங்க. இன்னும் சில பல மாஸ்டர்ஸ் அங்கேதான் இருக்கு. யாரெல்லாம் ஹியூமன்ஸுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தாங்களோ அவங்களாம் இங்கேதான் இருக்காங்க. டோனாமான்னா அந்த மாஸ்டர்ஸ் அவங்க திரும்பவும் வரும்போது கண்டிப்பா நீங்க இருப்பீங்களான்னு தெரியல. இதுக்கப்புறம் ஜப்பான் முழுங்க போயிருக்கும்ல, ஆனா மாஸ்டருங்களால இது முழுங்காம தப்பிக்குது. இது மைக்கோ கிரியோ அவங்களாம் ஸ்கூலுக்கு போவாங்களா, அங்க போகும்போது ஹாம்பர்கர்னு ஒரு வார்த்தையை கேட்டோனே அவளுக்கு அழுகியாவது. ஏன்னா அதை சொல்லும் போதெல்லாம் டோராவோட ஞாபகம் தான் வருது. அங்க இதனால கிரியோ சொல்றான், வாங்க சிஸ்டர், நான் இருக்கேன், நீங்க கவலையப்பட வேணாம், ஹாம்பர்கரை நான் விட்டு வைக்க போதில்ல, எல்லாத்தையும் காலி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க சோகமா இருக்க வேணாம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அப்புன்னு வாயில அப்பின்னு இருக்கான். ஏய் உஷியா, உனக்கு என்ன டைம் ஆகலையா? இல்ல அப்பா, என்னால அம்மா செஞ்ச இந்த சாப்பாடை அப்படியே விட்டுலாம் போகவே முடியாது. நான் சாப்பிட்டக்கு அப்புறம் தான் இங்க இருந்து போகவே போறேன். இந்த சாப்பாடு இது சொல்லவே தேவையில்ல, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அம்மாவோட கைப்பக்குவத்தை எதாலையும் அடிச்சுக்க முடியாது. இதே மாதிரி அங்க போவானா, உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, உஷியோ நில்லு, நீ பாரு உன்னோட வாயை துடைக்கவே இல்லை. அதனால அவன் ரொம்ப வெக்கப்பட்டு போறான். இதுக்கப்புறம் போற வழியில அங்க டோரா இந்த அந்த இடத்த அவன் பாக்குறான். அதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா டோரா இங்க இல்லல, அதனால அவன் கஷ்டப்படுறான். டோரா இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தெரியுமா. அதுக்கப்புறம் மத்தவங்க கூட ஸ்கூலுக்கு போறான். இங்கே இந்த சீசனும் முடியுது. அட இருங்க, இன்னமும் சீசன் முடியல. இன்னொருத்தரோ இருக்காரு, அவரு பேசுறத நீங்க கேட்க வேணாவா? நான் தான் அந்த எல்டர் யோகை பேசுறேன். இப்படிதான் டெய்ல் ஆஃப் உஷியோ அண்ட் டோரா இது முடிவுக்கு வருது. அதே மாதிரி உங்களை பார்க்கும் போதே தெரியுது, என்ன நீங்க அந்த யோகாயை அப்படியே விட்டு போனனால சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நீங்க சோகமாக வேணாம், இந்த உலகத்துல ஹியூமன்ஸ் அவங்க எந்த போவாங்க, அதுக்கப்புறம் அவங்களால இந்த உலகத்துக்கு வரவே முடியாது. அதுதான் ஹியூமன்ஸோட ஒரு இது. ஆனா யாரெல்லாம் அந்த உலகத்துல இருந்து இங்க வராங்களோ அவங்க தான் யோகாயா வருவாங்க. அப்பனா இன்னமும் கதை முடியல. கதையோட முடிவுல டோரா பயங்கரமா உஷியவை கத்துது. அங்க உஷியவை கத்துறான், வாய மூடுன்னு. இங்க இந்த ஒட்டுமொத்த சீசனும் முடியுது. கண்டிப்பா இந்த அனிமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த அனிமே எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. சோ எனக்கும் தெரியும் இந்த அனிமே உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு. சோ இதே மாதிரி ஏகப்பட்ட அனிமேஸ் நம்ம சேனல்ல வரும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிக்கடி செக் பண்ணுங்க, நிறையவே அனிமேஷன் நான் அப்டேட் பண்றேன். அதே மாதிரி உங்ககிட்ட ஏதாச்சும் அனிமே இருக்கா, அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதையும் பார்க்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு வேற லெவலான அனிமேல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.